ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு வேர்டும் நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் சொல்லித்தரோம். இப்போ அட்டாச்மெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளோட ஈகோ இருக்குது, ஐன்ற கான்ஷியஸ் இருக்குது. ஸோ எனி ப்ராப்ளம், உங்களுக்கு வலிக்குது, வேதனையாக இருக்குது, உங்களோட எமோஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது, ஹர்ட் ஆகுறீங்க, கோவப்படுறீங்க, ஆசை துக்கமாக மாறுது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டில் தான் வரும். இந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் எதில் இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த அவேர்னஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ஈகோவை ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுடைய ஈகோவை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த ஈகோலேருந்து எப்படி வெளில வருதுன்ட்டு. ஸோ அட்டாச்மெண்ட் இஸ் ஈகோ. அதே மாதிரி டிட்டாச்மெண்ட் இஸ் சரண்ட்ரன்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு டிட்டாச்சாக இருக்கிறீங்களோ இந்த வேர்ல்ட் லைஃப்பில், அந்த அளவுக்கு நம்ம சரண்ட்ரன்ஸாக இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளோட குரு கிட்டேயோ, யூனிவர்ஸ் கிட்டேயோ, இல்லைன்னா நம்மளோட டிவைன் கைடன்ஸ் கிட்டேயும், இல்லை நம்ம சோல்கிட்டேயும் நம்ம சரண்ட்ரன்ஸில் போயிட்டோம் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, நம்மளோட டிட்டாச்மெண்ட் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்துலையும் டிட்டாச்சாக அங்கே நம்ம வேலை செய்யும்போது நம்ம சரண்ட்ரன்ஸில் இருக்கிறோன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.